நம்ம தமிழ்நாட்டிலயும் ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கு உங்களுக்கு. தேனி மாவட்டத்துல வந்துட்டு ஆண்டிப்பட்டின்ற ஊர்ல வந்துட்டு ஒரு காளி கோவில் இருக்கு. ம். இந்த காளி கோயில் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காளி கோயில் வந்துட்டு சுத்தப்பட்ட காடு தான் உங்களுக்கு. அவங்க என்ன பண்ணாங்க அப்போ, நமக்கு ஏதோ ஒரு தெய்வம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு திரிசூலத்த எடுத்துன்னு வந்து நட்டு வச்சாங்க. ஓ! உருவ வழிபாடு இல்ல. ஆமா. உருவ வழிபாடு இல்ல. வெறும் திரிசூலம் தான். அந்த திரிசூலத்த வந்துட்டு அந்த ஆண்டிப்பட்டியில் நட்டு வச்சு, அந்த திரிசூலத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அத பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் பெரியவங்கலாம் இருப்பாங்கல்ல. ஜமீன்தாரு, பண்ணையார்ன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்ப வந்துட்டு ஒரு நாயக்கர், பெரியவர், அந்த ஊர் பெரியவரோட கனவுல வந்துட்டு, "சோட்டானி கரையிலேருந்து ஆத்துல ஒரு சிலை அடிச்சிட்டு வருது. நீ அத எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணு." காலைல விடிஞ்ச உடனே முழிஞ்சு வந்து ஊர்க்காரங்கள கூட்டிட்டு போறாரு. ஆத்துக்கு போனா உண்மையாவே வந்துட்டு இங்க பாருங்க, ஒரு ஒரு சிலை வந்துட்டு அடிச்சிட்டு வருது. அந்த சிலைய எடுத்துட்டு வந்து இவங்க பிரதிஷ்டை பண்றாங்க. அதுக்கு வந்துட்டு அதான் 4 4 8 கை அந்த அம்பாளுக்கு. அப்ப இந்த அம்பாளுக்கு என்ன பேர் வைக்கிறது? அம்மன தான் நெனைக்கிறாங்க. அப்ப இவங்க காளியா உருவம் குடுத்துடுறாங்க இந்த காளிக்கு. இந்த காளிக்கு உருவம் குடுத்த உடனே இந்த காளிக்கு வந்துட்டு எல்லா சன்னதியும் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாகம் வந்துட்டாங்க. அந்த நாகம் தான் அந்த காளிய வந்துட்டு பாதுகாக்குது. தலை மேல நாகம் வச்சு எல்லா சன்னதியும் அந்த கோயில்லயும் இருக்கு. ஸோ இந்த கோவிலும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழக்கு சம்மந்தமான விஷயங்கள் என்ன வழக்கா இருக்கட்டும். இது வாய்க்கா வரப்பு மட்டும் கிடையாது. வீடு கட்டுற பிரச்சனை கிடையாது. எந்த வழக்கா இருந்தாலும், இந்த கோயில் திரிசூலம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த திரிசூலத்துக்கு போய் நீங்க மாலை போட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, வழக்கு வந்துட்டு தீர்ந்து போயிடும் அது. இன்னைக்கு வந்துட்டு அது ரொம்ப பிரசித்தி பெற்றதாயிடுச்சு இது.